ஹாய் மக்களே, இன்றைக்கி பூண்டோட அறுவடை பார்க்க போகிறோம். சரிங்க, நான் பூண்டு நடவு முதல் அறுவடை வர என்னென்ன செஞ்சேன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க. பார்க்கலாங்களா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்லேருந்து இங்கே பூண்டு நடவு செய்கிறாங்கங்க. அதாவது இங்கே பஞ்சாபில். இப்போ நான் லாஸ்ட் வீக்கில் நடவு செஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 15 வரைக்கும் தண்ணி மட்டும்தாங்க விட்டுட்டுருந்தேன். வேறு எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 முறை களை எடுத்துகிட்டு மண் நல்லா கொத்திட்டு அணைச்சி விடணும்னு சொன்னாங்க பூண்டுக்கு. சரின்ட்டு நான் அதே மாதிரியே மாதத்தில் 2 முறை களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் மண் நல்லா கொத்திட்டு பூண்டோட மண்ணை அணைச்சி விட்டேங்க. பூண்டோட மண் நம்ம அணைச்சி விடுறப்ப பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா பெருசாக வரும்னு சொன்னாங்க. களை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இந்த பூண்டுக்கு யூரியா அந்த மாதிரி எதுவுமே போடலைங்க. தண்ணி விட்டுட்டு களையை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்திருக்குங்க பூண்டு. அதே மாதிரி ஒரே சைஸில் நல்லா பெருசாக வந்திருக்குங்க. இது லாஸ்ட்டு ஏப்ரலில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே நான் விட்டுட்டுருந்தேன். அதே மாதிரி ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்தே தண்ணி விடாமல் காய வச்சிட்டு இருந்தேங்க. இப்போது 2-3 டைம் மழை வந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நான் சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வச்ச 4 கரையில் 2 தாங்க விவசாய பூண்டு. 2 பார்த்திங்கன்னா மலை பூண்டாக போயிடுச்சுங்க. அதனால் அது ஜூலையில் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை விட்டுட்டேன். இப்போ நான் எடுத்த நம்ம நாட்டு பூண்டு பார்த்திங்கன்னா எனக்கு 7-8 கிலோ வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பூண்டு எப்போ எடுப்பேன்னு தெரில, எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இது பாருங்கள், நம்ம நாட்டு பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.